Hello everyone, welcome to thinapadisamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார்த்திகைக்கு செய்யக்கூடிய உப்பப்பம். கார்த்திகைக்கு நம்ம அப்பம் செய்யறச்சே கொஞ்சம் ஹார்டா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெசிபில நான் உங்களுக்கு சின்ன சீக்ரெட் சொல்ல போறேன். அப்பனா அப்பம் ரொம்ப சாஃப்ட்டா வரும் உள்ள. வாங்க இது பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாமே ஒரு 2-3 தடவை நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, அது உங்கள் விருப்பம்தான். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஊறினாவிட்டு நம்ம ஒரு மிக்சியில் இது எல்லாமே ஒடிச்சு இந்த பருப்பு, இஞ்சி, மிளகாய் வத்தல் எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அடமாவு பதத்துக்கு இருக்கணும், அதனால் தண்ணியை கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. அடமாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சாச்சு. இப்போ அரை கப் அளவுக்கு கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். நம்ம இதை ஆட் பண்ணாமல் பண்ணோன்னா அடை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எப்படி நமக்கு இட்லி மாவு பதம் இருக்குமோ அதே மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். இந்த கோதுமாவை ஆட் பண்ணுறதுனால இந்த உப்பப்பம் ரொம்பவே சாஃப்டாக வரும். இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சின்ன கரண்டி மாவு எடுத்து அதில் போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிக்கலாம். இந்த கோதுமை போடுறதுனால உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கோதுமை போடாமல் பண்ணி பார்த்திங்கன்னா வெறும் அடை மாவில் நம்ம வாத்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இறுகி போயிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உள்ளே ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்ப நேரத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். சாப்பிட்றச்சையும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ நல்ல பொன்னிறமாக வருது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் வெளியில் கரகரன்னு இருக்கும். இந்த கார்த்திகைக்கு இந்த மெத்தடில் நீங்கள் உப்பப்பம் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இதையே அடை மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி வடை மாதிரியும் போடலாம். அவங்கவுங்க வீட்டில் என்ன வழக்கமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.